இதனுடைய அடிப்படையில விஜய் தனக்கு நெருங்கிய பல இயக்குனர், தயாரிப்பாளர்கள், நடிகர்களிடம் கருத்து கேட்டபோது அவர்களும் இதே போல நீங்கள் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் தனக்கு மிகப்பெரிய மாஸ் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்த விஜய் தைரியமாக அரசியல் களத்துல காலடி எடுத்து வைத்திருக்காரு. இதற்கு பின்னணியில மற்றொரு காரணமும் இருக்கிறது. அதாவது தமிழ் சினிமா மிக மோசமான பின்னடைவை நோக்கி செல்கிறது. முன்பு போல் திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடல. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் நடித்த படங்கள் கூட வசூல் ரீதியாக தோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது சரியான செய்தி அல்ல. உண்மையில் ஏராளமான அளவில் பொருள் செலவு செய்து சினிமா எடுத்தால் கூட தயாரிப்பாளர் தோல்வியடைகிறார் என்பதுதான் சினிமா துறையின் இன்றைய ரகசியம். இதை அறிந்து கொண்ட விஜய் புத்திசாலித்தனமாக சினிமாவை விட்டுவிட்டு அரசியல் களத்துல இறங்கியிருக்கார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஆனால் அரசியல் களம் அவர் நினைத்தது போல கிடையாது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கரூர் சம்பவம் தமிழகத்தின் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. இது மட்டுமல்ல, அவர் எங்கு சென்றாலும் ரசிகர்களோட கூட்டம் உச்சக்கட்டமாக அலைமோதுகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் எத்தனை சதவிகித வாக்குகள் கிடைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. இதுல பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அவருக்கு 15% வாக்குகள் தான் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தன்னுடைய அரசியல் பயணத்துல பின்வாங்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்கக்கூடிய விஜய் ஜனநாயகன் பட பிரச்சனையையும் எதிர்கொண்டாரு. இதற்கிடையில தமிழ்நாட்டின் முக்கிய கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னும் கருதப்பட்டுச்சு. ஆனால் விஜய் முதலமைச்சர் என்பதை எந்த கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளல. இதுல ஏராளமான கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு. இதனால சரியான கூட்டணியும் இன்னைக்கு வர அமையல. இறுதியாக காங்கிரஸ் கட்சியாவது கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில தற்போது அதற்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு.